முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரை ஒரு நாள் கூட ஹிஜ்ரத்துடைய பயணத்தை தவிர முஹம்மது ரசூலை பிலால் அவர்கள் பார்க்காமல் இருந்ததில்லை. பிலால் இல்லாமல் அந்த நாளே இல்லை. அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்தவர். காபாவிற்கு மேலே ஏறு பிலால், அதான் சொல்லு சொன்னவர், ஒரு கருப்பு நிறத்தவரை அவ்வளவு உயர்த்தியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பிலால், சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் நீ நடந்து வருவதை பார்த்தேன். இந்த பிலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வாழ்விற்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற வரலாறுகளை தேடுங்கள், கிடைக்காது. அபூபக்கருடைய மஜ்லிஸுக்கு ஒரு முறை வந்தார்கள், எனக்கு ஜிஹாதுக்கு அனுமதி தாருங்கள் என்றார்கள். அனுமதி மறுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய மஜ்லிஸிலே ஒரு முறை வந்து சந்தித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தோடு தன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை இழந்த பிலால் தன்னுடைய மரணத்தின் போது சிரித்தார். மனைவி கேட்டார்கள், யா ஜௌஜா, ஏன் சிரிக்கிறீர்கள், எங்களை விட்டு பிரிய போகிறீரே? பிலால் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? கதன் அல்கல் ஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, நான் மரணிக்க போகிறேன் என் மனைவியே. மரணித்து யாரை சந்திக்க போகிறேன் தெரியுமா? யாரை பார்க்காமல் என் கண் வாடியதோ அந்த முஹம்மது ரசூலை சந்திக்க போகிறேன். இதைவிட என்ன மகிழ்ச்சி எனக்கு என்று சொன்னார் பிலால். முஹம்மது ரசூலை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உங்களுக்கு? அந்த அழகை, அந்த பௌர்ணமியின் வெளிச்சத்தை விடவெல்லாம் வெளிச்சத்தை, அந்த உலகத்தின் தலைவரை, நபிமார்களின் தலைவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? ஒரே வழிதான், இந்த தூதர் சென்ற பாதையில் நடந்து சொல்லுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கொண்ட சமூகம் பொய் பேசினால், புறம் பேசினால், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினால், பிறருடைய சொத்துக்களை சூறையாடினால், அது அவர்களுடைய வழியில் மட்டும், அவர்களுடைய பண்பில் மட்டும் அது இழுக்கு கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டிய வழியிற்கும் அது இழுக்காகிவிடும். மூமின்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மதிப்பை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால், உங்கள் எல்லோர்களையும் மேடைகளை போட்டுக்கொண்டு முஹம்மது ரசூலுடைய புகழை உயர்த்துங்கள் என்று நான் சொல்லவில்லை. அது அல்ல வழி. முஹம்மது ரசூலுடைய புகழை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்வில் முஹம்மது ரசூலை கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறாய்? என் தூதர் எனக்கு வழிகாட்டினார்கள், செய்தேன். ஏன் செய்யவில்லை? முஹம்மது ரசூலுடைய வாழ்வு இதற்கு வழி கிடையாது, நான் செய்யவில்லை. ஏன் புறம் பேசவில்லை? முஹம்மது ரசூல் பேசவில்லை, பேச மாட்டேன். ஏன் பொய் பேசவில்லை? முஹம்மது ரசூல் பேசவில்லை, பேச மாட்டேன். ஏன் பிறருடைய உள்ளங்கள் காயப்படும்படியாக நடந்து கொள்ளவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்நாளில் ஒருவரையும் காயப்படுத்தியதில்லை. ஏன் அடித்ததில்லை? ஒருவரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அடித்ததில்லை. ஏன் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்பவர்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள், நடந்து கொள்கிறேன். உங்களுடைய வாழ்வின் முறையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தால், அவர்களுடைய வாழ்வை நீங்கள் உயிர்ப்பித்தால், சுன்னாக்களின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவானாக. நாம் கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையில் பயணித்து அவர்களை நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே 2 கண்களால் பார்த்து அவர்களோடு வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எமக்கு மறுமையில் தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் தோழர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன், என் சகோதரர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? நீங்கள் என் தோழர்கள். என்னை பார்க்காமல் நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் தான் என் சகோதரர்கள். நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசரில் அவர்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தூதருடைய வழியை பின்பற்றி நாளை ஹவுதில் முஹம்மது ரசூலை சந்தித்து
ஹவுதுடைய தடாகத்தில் அவர்களுடைய கரங்களால் தண்ணீர் அருந்தி நாளை மறுமையில் அவர்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த உலகத்தில் அழைப்பு பணியின் எல்லா வாசலும் அழைக்கப்படலாம். உங்களுக்கு இஸ்லாமை பற்றி பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்படலாம். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்படலாம். ஆனால் ஒரு வாசலை மட்டும் இந்த ஒரு வாசலின் வழியாக செய்யக்கூடிய அழைப்பு பணியை மட்டும் யாராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய குணத்தின், உங்களுடைய பண்பின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அழைப்பு பணி, இதில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. இந்தியாவில் வாழக்கூடிய நாமெல்லாம் முஸ்லிம்களாக மாறினோம் என்றால், அன்றைய காலத்தில் வந்த சஹாபி அரபுகள், அதற்கு பின்னால் வந்த அரபுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்து கிடையாது, அல்லாஹ்வை பற்றியோ தூதரை பற்றியோ விளக்கி கிடையாது. அவர்களுடைய வாழ்வை பார்த்து இந்த வாழ்க்கை முறை எம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருந்தால் இந்த நேர்வழி அவர்களை வெளிச்சமாக்கும். அல்லாஹ் அந்த பண்பையும் அல்லாஹ் அந்த குணங்களையும் நமக்கு தருவானாக. கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.